உலக புகழ்பெற்ற காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயின் தாயார் சோபனா அவ்வப்போது வருகை தருவது வழக்கம். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்து 2 அல்லது 3 முறை காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இந்த நிலையில் திடீரென நடிகர் விஜயின் தந்தையும் திரைப்பட இயக்குநருமான S.A. சந்திரசேகரும் அவரது மனைவியும் விஜயின் தாயாருமான சோபனாவுடன் காஞ்சிபுரம் வந்திருந்து முதலில் காஞ்சிபுரம் சங்கர மடத்திற்கு வருகை தந்து சங்கர மடத்தின் மடாதிபதி விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை சந்தித்து ஆசி பெற்றனர். பின்னர் அதனைத் தொடர்ந்து உலக புகழ்பெற்ற காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் திருக்கோவிலுக்கு வந்திருந்து சாமி தரிசனம் மேற்கொண்ட அவருக்கு திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்து பிரசாதங்களை வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பின்னர் கோவில் கொடிமரம் அருகே தரையில் விழுந்து வணங்கி வழிபட்டனர். பின்னர் திருக்கோவிலில் இருந்து புறப்பட்ட அவர்களை செய்தியாளர்கள் வீடியோ எடுக்க முற்பட்ட போது நீங்கள் வராதீர்கள் என கூறியபடி நடிகர் விஜயின் அம்மா சோபனா தெரித்து ஓடினார். செய்தியாளர்கள் செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த போதே அவர்களை வசைபாடியபடியே விஜயின் அம்மா சோபனா அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இதனை அடுத்து அவரது பின்னால் வந்த S.A. சந்திரசேகரிடம் விஜயின் அரசியல் வருகை பின்னர் காஞ்சிபுரம் வந்திருப்பது குறித்து விஜயின் அரசியல் பயணம் குறித்தும் செய்தியாளர்கள் கேட்டதற்கு வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் எனது பிள்ளைக்கு எப்போதும் இருக்கும் என்றார். மேலும் முன்பெல்லாம் அரசியலில் உங்களது தலையீடு இருந்ததாகவும் தற்போது இல்லை எனும் எழுந்து வரும் குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர் கேள்வி கேட்க எப்போதும் இருக்கும் என கூறினார். மேலும் அரசியல் என்னும் கடலில் எப்படி விஜய் நீந்தி வருவார் என எதிர்பார்க்கிறீர்கள் என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் தான் கோவிலுக்கு வந்திருப்பதாக கூறி நழுவி சென்றார். காஞ்சிபுரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ். சார், காஞ்சிபுரம் வந்திருக்கீங்க. ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு காஞ்சிபுரம் வந்திருக்கீங்க. உங்களோட மகன் கட்சி ஆரம்பிச்சிருக்காப்ல. இது தொடர்பாக நீங்கள் முதல்ல நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க, மகன் அரசியலுக்கு வர்றது எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனால் மகன் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இப்போ தான் காஞ்சிபுரம் வரீங்க. அது ரிலேட்டடாக என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய ஆசீர்வாதம் என் பிள்ளைக்கு எப்போதுமே முதல்ல கட்சியில் உங்களோட ஈடுபாடு இருந்தது, இப்போ உங்களோட ஈடுபாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்போதுமே இப்போ அந்த கடல் போல அதில் எப்படி மீண்டு வருவார்? கோயிலுக்கு வந்திருக்கேன். கோயிலில்